என் கூட சங்கீதம் 65 டர்ன் பண்ணிக்கங்களேன். Psalm 65 verse 4, 4வது வசனம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். கர்த்தருடைய வீட்டின் நன்மை. காலையிலேருந்து ஒரு வார்த்தை திரும்ப நான் பாஸ்டரை பார்த்ததுலேருந்து திரும்ப சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இது ஒரு முக்கியமான நாள், அதுவும் ஐபிசி குடும்பத்திற்கு முக்கியமான நாள். அவர் என்கிட்ட இதோட ஒரு 10 முறை அதை சொன்னார். என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த ஐபிசி குடும்பத்துக்கும் இது ஒரு விசேஷித்த நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எதனால்? அது ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வீடுங்கிறது அவர் யாரை சேர்த்து கொள்ளுகிறாரோ, யார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்கள நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அதுவும் குறிப்பாக அவர் எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்குறாருன்னா, இந்த இந்திய தேசத்தில் சீடர்கள் உருவாக்கப்படணும். சீடர்கள் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் வெறும் ஏதோ விசுவாசிகள் இல்லை, விசுவாசிகள் சேர்றதில்லை, சீடர்கள் உருவாக்கப்படணும். அதற்கான ஒரு ஸ்தலமாக ஒரு இடத்த இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? டெடிகேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் எந்த அளவுக்கு இதை நன்மையால் நிரப்பி இருக்கிறாரு, கர்த்தர் எந்த அளவுக்கு இதை துவங்கி இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இந்த கூடுகை பல நாள் கனவு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019 பாஸ்டர் இங்கே தான் கடைசியாக வந்துட்டு அவர் திரும்பவும் எந்த சபைக்குள்ளேயும் வர முடியாத ஒரு சூழ்நிலை, பெண்டமிக் இருந்துச்சு, வர முடியல. பட் இன்றைக்கி நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு அவங்க இங்கே இருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வர்றது, அங்கே எல்லாரையும் பார்க்குறது. அதுவும் குறிப்பாக ஐபிசி குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு புதிய நன்மை, ஒரு சீடத்துவ பள்ளியை உருவாக்கணும், அதுவும் இந்திய தேசத்தில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்து இதை செய்யும் பொழுது கர்த்தர் எப்பேற்பட்ட நன்மையை செஞ்சுருக்கிறார் இல்லையா? ஸோ நன்றி சொல்ல போகிறோம், நம்ம துதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து நான் உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கண்களை மூடி ஆயத்தப்படலாம். இந்த ஆராதனைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இசை வாசிக்கப்படும், நம்ம கண்களை மூடி ஆயத்தப்படுவோம். என் கூட 4வது வசனத்தை இப்போ படிக்க போகிறீங்க. சங்கீதம் 65 4வது வசனம். இந்த வார்த்தை ஒருவேளை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும்
நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. கர்த்தரை அழைக்கும் பொழுது அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்படுகிறது. அவருடைய பெயருக்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அந்த பெயருக்கான அர்த்தத்தை எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. தூரமானவங்க, கடையாந்திரமானவங்க, சொல்லப்போனால் அற்பமானவங்க கூட அவரை நம்பலாம். ஒன்றும் இல்லாதவங்க நம்பலாம். எதிர்பார்க்காதவங்க, சொல்லப்போனால் யாருமே கண்டுக்காதவங்க கூட அவரை நம்ப முடியும். அவங்க வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை, அவங்க நம்ப முடியும். அந்த நம்பிக்கையின் தேவன் என்ன செஞ்சுருக்கிறார்னா பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறார். அவருடைய செயல்களை வியந்து பார்த்து ஸ்தோத்தரிக்கணும். அவரை ஆராதிக்கிறதுக்கு உண்மையாகவே எப்படிப்பட்டவனும் நம்ப முடியும். ஒரு சாதாரண மனுஷன் நம்ப முடியும், எந்த நிலையில் இருக்கிறோன்னு நம்ப முடியும். விசுவாசத்துக்கு ஒருவேளை நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி உட்காந்துருக்கிற இடம் இருக்குது தெரியுங்களா? இதை யாருமே தரிசனம் கண்டிருக்க மாட்டாங்க. இது ஒரு ஒலையான சேர். இந்த இடம் இப்படிலாம் மாறும், இந்த இடத்துல இத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் சேருவாங்க, இணைவாங்க, அது உருவாக்கப்படும், யாரும் கற்பனை பண்ணல. ஆனால் கர்த்தர் செஞ்சுருக்கிறார். அவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் பெரியவர். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனைக்கு ஒப்புக் கொடுக்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர். அப்பா, இந்த இடத்துல எங்களை மறுபடியும் கூட்டி சேர்த்துருக்கிறீங்க, தயவு பாராட்டியிருக்கிறீங்க. நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கூடியிருப்பது உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு. அப்படிப்பட்ட தேவன் நாங்கள் எண்ணி பார்த்து இந்த புதிய அத்தியாயத்திற்காய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் உடைய மாறாத பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய தயவு எங்களை வழிநடத்தட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ரைட், 2 மாணவ போதர்களும் வராங்க நம்ம பாடல் ஆராதனை நடத்துறதுக்கு. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அவருடைய ஆராதிக்க அவங்களோட சேர்ந்து என்னை ஆராதிக்க கொடுத்தா தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட கர்த்தர் என்னை எப்படியான்னு தெரிந்து கொண்டார் அப்படின்றத கூட தான் அவங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். தேவன் என்னை எப்படி தெரிந்து கொண்டான்றதை பார்க்கும்போது, என் தாயின் கருவிலேருந்து என்னை தெரிந்து கொண்டார். நான் வெளிப்படும் முன்னே என்னை பரிசுத்தம் பண்ணி வச்சு அவருடைய பிள்ளையை என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் என்னை தேவன் தெரிந்து கொண்டார், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் இந்த உலகத்தில் அப்படின்ற யோசித்து பார்க்கும்போது, நான் கிறிஸ்துவ ஃபேமிலியில் தான் பிறந்தேன். பைபிளில் உள்ள ஸ்டோரிஸ் எல்லாமே அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓரளவு தெரியும். ஆனாலும் கூட நான் கர்த்தரை விட்டு ஒரு காரணத்தால் நான் கர்த்தரை விட்டு நான் தூரமாக போனேன். அது என்ன விஷயம்னு பார்க்கும்போது, என்னுடைய அம்மாவோட மரணம். என்னுடைய அம்மா இறந்தப்போ ஸ்டோரிலாம் தெரிஞ்சாலும் ஏசப்பா எப்படிப்பட்ட அற்புதங்களாக செஞ்சாருன்ற விஷயத்த யோசித்து பார்த்து மறுபடியும் நான் தேவன்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு அம்மாவை கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டேன். அப்போ தேவன் அதை செய்யலை. ஆனால் எனக்கு அப்போ தெரிஞ்சது தேவன் எல்லாத்தையும் சுகமாக்கினார். அவங்களாம் எப்படிப்பட்டவராக உயிர்ப்பிக்கிறவராக இருந்தார், அற்புதம் அடையாளங்கள்லாம் செஞ்சவராக இருந்தார்ன்ற யோசித்து நான் கேட்டேன். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யலை. அந்த விஷயத்தை நான் யோசிக்கும் போது, என்னடா தேவனை நான் ஒரு விஷயத்தை கேட்டேன் எனக்கு செய்யலையே அப்படின்னு யோசித்து, அதோட சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தேவனை விட்டு பிரிக்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த ஹாஸ்டலில் அப்படியே போயிடுச்சு. அப்படிப்பட்ட இருந்த நான் என்ன பண்ணேன், படிப்பெல்லாம் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது வேலைக்கு போனேன். அந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு
அக்கிரமத்திலையும் பாவத்திலும் மரித்தவனாக தான் இந்த பூமியில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா இருந்த என்னை தேவன் மறுபடியும் அவருடைய அன்பினாலையும் அவருடைய வார்த்தையினாலும் மறுபடியும் என்னை மீட்டு கொண்டு வந்து என்னை உயிர்ப்பித்து இந்த சபையில் வந்து இணைச்சார். தேவன் இந்த சபையில் என்னை விசுவாச சபையில் இணைச்சார்ன்றது விஷயம் அது உண்மையிலேயும் ஒரு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான விஷயம். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை கொண்டு வந்து இணைச்சார். இங்கே கொண்டு வந்து ஒரு விசுவாசையை இணைச்சது மாத்திரம் இல்லாமல் அவருடைய வேலையை செய்கிற ஒரு சீஷனாக என்னை தேவன் இந்த சபையில் என்னை உருவாக்கிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது நம்மளோட சீனியர் பாஸ்டர் சார்லசன் ஐயா அவருடைய மூலியமாக செய்திகள் மூலியமாகவும் பாஸ்டர் ஸ்டீஃபன் ஜேம்ஸ் அவரோட செய்திகள் மூலம் டெய்லியும் என்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களை எப்படி உருவாக்குறாருன்றதை பார்க்குற போது நான் இதில் எந்த விஷயத்துக்கும் நான் தகுதி இல்லாதன்றது தான் உண்மை. ஆனாலும் தேவன் என்னை இந்த பூமியில் நான் மரித்து போயிருந்தேன். என்னை தேவன் மறுபடியும் என்னை உயிர்ப்பிச்சு இந்த சபையில் கொண்டு வந்து அவருக்காக செய்யக்கூடிய வேலையை எனக்கு கொடுத்து அதுக்கு என்னை தகுதிப்படுத்திட்டு அதிகமான தேவன் நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டவராக செயல்படுறாரு. தேவன் ஒருவேளை நான் கேட்டிருந்தேன் இந்த விஷயத்தை, தேவன் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா நான் தேவனுக்கு நன்றி உள்ளாக இருந்திருப்பேனான்னு பார்த்தா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். நான் தேவனுக்கு மகிமையாக இருந்திருக்க மாட்டேன். நான் மறுபடியும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் மோசமாக தான் போயிருக்கோம். ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்ததெல்லாம் நேர்த்தியாக இன்ன வரையும் நடத்தி வந்திருக்கான்றதை நான் உணர்ந்து பார்க்குறேன். தேவன் இதுவரையும் நேர்த்தியாக நடத்தினார், இனியும் அவர் நடத்துவார். ஏன்னா அந்த நம்பிக்கையோடு கூட தான் நான் கூட வந்திருக்கேன். அடுத்ததாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதலாக பெத்தனியில் பைபிள் ஸ்கூல் இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது அதுக்கு நான் எந்த விதத்தில் தகுதியானவன், ஒரு சீஷனாக உருவாகிறதுக்கு என்கிட்ட என்ன தகுதி இருக்குது? இந்த தகுதியெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லாதவனா தேவன் என்னை தான் தெரிந்து கொண்டு இந்த என்னையும் முத்துப்பாண்டியும் இங்கே வந்து நாங்கள் படிக்கணும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்குன்ற விஷயத்த சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா காலேஜ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மாணவர்களாக நாங்கள் 2 பேரும் போய் சேர்றோம். இது எப்போயுமே இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் முதல்ல காலேஜ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தாங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துருக்கோம். இன்னும் பின்னாடி காலத்தில் அநேகர் பேர் வந்து கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்கு வருவாங்க. இது தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பாக கொடுத்து தேவனுக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். அடுத்த காரியங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் எப்படி பெத்தனி சபைகள் மூலிமா நமக்கு எப்படி உதவியாக இருக்குன்றதை நம்ம நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய கரம், ஏன்னா பைபிள் காலேஜ் கட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவில் வந்து பைபிள் காலேஜ் கட்டி உருவாக்கணுன்றது போது அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட போன மாதம் தலைப்பில் படிக்கும்போது திருச்சபையில் இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, கர்த்தருக்காக எப்படி செய்கிறவனாக இருந்தாங்க நான் படித்தோம். ஆனால் அது அவங்க செஞ்சு காட்டுறவங்களாக இருக்கிறாங்கன்றதை குறித்து உண்மையாலே தான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம படிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமத்துலேருந்து நம்ம படிக்கிறோம். அதை வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பெத்தனி சபையிலேருந்து நமக்கு வந்து செஞ்சு காட்டுறாங்கன்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அதிகமாக நான் செலுத்துகிறேன். பெத்தனி சபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு அற்புதமான எனக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து தேவன் இந்த சபையில் என்னை இணைச்சி பைபிள் ஸ்கூலில் எங்களை மாணவர்களாக சேர்த்துருக்காரு. அதுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறதா இருக்கேன். கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க வாய்ப்புக்காக நான் வந்து உண்மை உள்ளனாகவும் என்னை தாழ்த்தி இன்னும் நான் எப்படி கர்த்தரை நான் அறிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் நான் அறிஞ்சு உண்மையுள்ள ஒரு சீஷனாக உருவாகிறதுக்கு தேவன் என்னை வழி நடத்துவார். இதுவரையும் என்னை தேவன் வழி நடத்த வந்ததாக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த சிந்தையோடு கூட தான் நான் ஒரு பாடல் எடுத்தேன். உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருந்த பாடலை பார்க்கும்போது தேவன் எனக்காக தான், என்னுடைய பாவத்துக்காக தேவன் மரித்தார். என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். தேவன் மறுபடியும் உயிர் தெழுந்து இந்நாள் வரைக்கும் என்னோட கூட வழி நடத்துவார்ன்றதை நான் நோக்கி பார்த்து இந்த பாடலை எழுந்து பாடுவோம் எல்லாருங்க. சதா காலம் உயிரோடெழுந்தே இதோ ஜீவிக்கிறேன்
இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சியோனே எம்பிரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. சியோனே எம்பிரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல்தவராதவரே, சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல்தவராதவரே, சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தாரே. சியோனே எம்பிரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. சியோனே எம்பிரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. திருச்சபையே பறை சாற்றிடு நற்செய்தியை. சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார் சுத்த திருச்சபையே. பறை சாற்றிடு நற்செய்தியை. சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சியோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. சியோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கையுள்ளவல்ல ஜீவனல்ல மார்க்கமிதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ளவல்ல ஜீவனல்ல மார்க்கமிதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். சியோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. சியோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே
கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமீன் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமீன் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது உங்கள் அனைவரையும் இங்கே நான் பார்க்குறது தேவனுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். நீண்ட நாள் பிறகு தேவன் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு, நம்ம அனைவரும் ஐபிசி குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து நம்ம தேவனை துதிக்க படிக்க. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணும்போது நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லலான்னு நான் ஆசைப்பட்றேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இனி எங்கிருந்து தேவன் தெரிந்து கொண்டான்னு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப உளையான சேற்று நிறைந்த ஒரு பகுதி. நான் சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்படும் போது நான் தந்தை பாசம் இல்லாமல் தான் வளர்க்கப்பட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு எங்களை விட்டுட்டு அவர் இன்னொருத்தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போது நான் வந்துட்டு முழுக்க முழுக்க அம்மாவை சார்ந்து அம்மாவோடைய பாசல் தான் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அம்மா கூலி வேலை செஞ்சு தான் எங்களை முழுமையாக பாதுகாத்து வழிநடத்தி வந்தாங்க. அப்படி வரும்போது எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே எங்களை ரொம்ப ஏராளமாக பார்ப்பாங்க. அவங்க ஒழுங்காக கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்களை பார்க்கும்போதெல்லாம் கேலி கிண்டல் செய்வாங்க. குறிப்பாக என்னையை பார்க்கும்போது எல்லாருமே என்னைய தவறான வார்த்தைகளை சொல்லி கிண்டல் பண்ணுறதான் ரொம்ப அதிகம். நான் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு நான் அப்படி நடத்தி கொண்டே வந்தேன். அப்படி வரும்போது எனக்கே ஒரு சில நேரங்களில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். சரி, நம்ம ஏன் தான் இப்படி பிறந்தோன்னு தெரில, ஏன் தான் இப்படி வளரோன்னு தெரிலங்கிறப்போ நான் இப்படியே வளர்ந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் மேடிச்சேரியில் நான் வசிக்கும்போது அங்கே விசுவாசம் சபையிலேருந்து போதகரும் சபை மக்களும் ஊழியத்துக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நான் 7வது தான் படிக்கிறேன். ஆனாலே என்னோடய நிலைமை என்னென்னா அங்கே வந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்னை வந்துட்டு நான் சட்டப்பட்டுன்னு கூட எனக்கு நேராக போட்டு கூட நிற்க தெரியாது. நான் மட்டும் எல்லா பக்கமும் போவேன் வருவேன், சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன். அப்போது இவங்க சபையிலேருந்து ஊழியத்துக்கு வரான்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் ரொம்ப பாசமாக பேசுகிறது இந்த ஊர் முழுக்க பிரசித்தமாக இருந்துச்சு. அப்போ நான் அங்கே போகும்போது நான் சரி நம்மளும் போய் பார்க்கலாம், சர்ச்சிலேருந்து வராங்க, ஏதோ ஆறுதலாக சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் போனேன். அப்படி நான் போகும்போது அப்போ தான் அவங்க கூடிய முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. எல்லா சண்டேவும் மெடிசரில் ஊழியம் நடக்கும். அப்போ நான் வரும்போது நான் கேட்டேன், நானும் சர்ச்சுக்கு வரலாமான்னு நான் கேட்டேன். அவங்களும் வான்னு சொன்னாங்க. அப்படி வரும்போது நான் சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறேன் 2014. அப்படி வரும்போது இங்கே என்ன தலைப்பு இருந்துச்சுன்னா அநாதி சிநேகம்ன்ற ஒரு தலைப்பு தான் இருந்துச்சு. நான் யாரும் என்னை நேசிக்கலை, தந்தை பாசம் இல்லாத வளர்ந்த நான், அம்மாவை மட்டும் பார்த்து வளர்ந்த நான் வந்துட்டு முத சபைக்கு வரும்போது நிச்சயமாக அந்த செய்தி அநாதி சிநேகன்ற ஒரு தலைப்பின் கீழே வந்த செய்தி நிச்சயமாக என் உள்ளத்தை அது பக்குவப்படுத்தி என்னை நேசிக்க கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார், இயேசு கிறிஸ்து என்னை நேசித்துக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்தார்ன்ற ஒரு சுவிசேஷத்தை நான் இந்த சபைக்கு வந்து நான் கேட்டுக்கிட்டேன். அது நான் கேட்கும்போது என் உள்ளத்தில் ஒரே சந்தோஷம் வச்சு, நம்மளை நேசிக்கவும் ஒருத்தர் தேவன் மனிதனாக வந்தாருங்கிறப்போ அது உள்ளத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை அப்படின்றத நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை நினச்சி பார்த்தேன். அதை நினச்சி பார்த்துட்டு நான் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணேன், வர ஆரம்பித்தேன். அப்படி வர ஆரம்பிக்கும்போது உண்மையான சத்தியம், உண்மையான உறவு எதுன்னு நான் இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் இந்த சபையில் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் மூலயமா என்னுடைய பாவ வாழ்க்கையை நான் உணர்ந்து பார்த்து நான் எப்படியாவது நான் கர்த்தருக்காக வாழணுன்ற ஒரு பிரயாசம் எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா என் மேல் அவர் காட்டின உன்னதமான ஒரு அன்பு மட்டும்தான். அது மாத்திரம் இல்லாமல் நான் தொடர்ந்து சபைக்கு வரும்போது எனக்கும் ரொம்ப ஆசை, சரி நம்மளும் ஊழியத்துக்கு படிக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் நான் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நானும் ஊழியத்துக்கு படிக்க வரேன் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நீ சின்ன பையனாக இருக்கிற, நீ படித்து முடிச்சுட்டு கர்த்தர் உறுதிப்படுத்தும் போது நிச்சயம் நான் அவனை சேர்த்துக்கிறேன்னு பாஸ்டர் அப்போவே அந்த வார்த்தையை சொன்னார். சொல்லும்போது சரி நான் தொடர்ந்து அதுக்கு பிரயாசப்பட்டு நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் நேரத்தோடு நான் வந்துடுவேன். வரும்போது நான் நிச்சயமாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா அன்பே இல்லாத இடத்துல என்னை நேசிக்கும் ஒருத்தர் இந்த உலகத்தில் வந்து எனக்காக ஜீவனை விட்டுருக்கிறாரு. அந்த அன்பு எவ்வளோ உன்னதமான அன்புன்னு அதை நான் உணரும்போது நிச்சயமாக என் உள்ளம் ரொம்ப உடையப்பட்டுச்சு. அப்போ நான் இன்னொன்று என் மனசில் யோசித்தேன், சரி இந்த அன்பு இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த உலக வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்கிறாங்கல்ல, இந்த உலகமே பெருசுன்னு நினச்சி வாழ்கிறாங்கல்ல, எப்படியாவது அவங்களையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், அந்த ஒரு சுவிசேஷம் நம்ம ஏன் அறிவிக்கக்கூடாது, அந்த ஒரு உணர்வு தேவன் ஆட்டோமேட்டிக்காக என் உள்ளத்தில் வச்சார். ஏன் அப்படின்னா நான் கடவுளை அறியாத ஒரு விக்கிரக குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தேன். என்னுடைய பின்னிலைமை நான்
பிறந்த இடம் எல்லாம் பார்க்கும்போது நேசிக்க கூட யாருமே இல்லை, எல்லாருமே அவாய்ட் பண்ணுற அந்த ஒரு சூழ்நிலை தான். அந்த இடத்துலேருந்து வரும்போது நம்ம நேசிக்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம நிச்சயமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நித்திய ஜீவன் ஒன்று, நிலையான வாழ்க்கை ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கும் போது, சரி நிச்சயமாக இந்த சுவிசேஷம் எப்படியா நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்படும் போது நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தில் நான் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன், அப்புறம் எங்கள் உறவினர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், இயேசு கிறிஸ்து நீங்கள் நம்புங்க, அவர் தான் உண்மையான தேவன் நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி வரும்போது ஒவ்வொரு வாரமும் அப்படி சர்ச்சுக்கு வருவேன். அப்போ நான் 12th முடிச்சிட்டேன். அப்போ நான் காலேஜ் போகணும். காலேஜுக்கு உண்மையிலே வழி கட்டுறதுக்கு யாருமே இல்லை, காலேஜில் ஃபீஸ் கட்டவும் ஆள் யாரும் இல்லை. அம்மா மட்டும்தான் கூலி வேலை செஞ்சு எல்லாமே படித்தாங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அதில் தான் படித்தேன். அப்போ சபைக்கு வரும்போது பிஏ இங்கிலீஷும் எம்ஏ இங்கிலீஷும் சபை மக்கள் மூலமாக தான் நான் அந்த படிப்பை முடித்தேன். இங்கே இருக்கிற ஒரு சில மூலியமாக தேவன் எனக்கு ஒரு உதவி செஞ்சு என்னை அந்த படிப்பையும் படிக்க உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சபைக்கு நான் தொடர்ந்து வரும்போது நான் எப்படியாகிலும் இந்த சுவிசேஷத்தை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு நான் சொல்ல நான் ரொம்ப அதிகமாக பிரயாசப்படும் போது நான் மறுபடியும் பாஸ்டர் வந்துட்டு நான் மறுபடியும் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். இப்போ நான் படித்து முடிச்சு நான் மறுபடியும் ஊழியத்துக்கு வரலாமான்னு கேட்கும்போது நிச்சயமாக பாஸ்டர் அதை மறுபடியும் அங்கீகரித்து அது மறுபடியும் சால்தான் பாஸ்டர் அவங்க அறிவித்தாங்க. அப்படி அறிவிக்கப்படும் போது அவரும் அநேக கேள்விகள் மூலயமா என்னை அவர் ஏற்றுக்கொள்ளும்போது நான் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த அந்த சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கும் கொடுத்து அவங்களும் அந்த நிலையான ஜீவனுக்கு தகுதி பெறணும். ஏன்னா அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் குமாரனே இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை அனைவருக்கும் சிந்தினார்ன்ற ஒரு சந்தோஷம் என்கிட்ட அதிகமாக இருக்கும்போது நான் அநேக தடைகள் மூலயமா மறுபடியும் இல்லை, இயேசு கிறிஸ்துக்காக தான் நான் வாழணும், அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன், ஏன் நான் எந்த பின்மாற்றத்திலேருந்து நான் வந்தனோ அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த ஒரு வாழ்வை, அந்த ஒரு சந்தோஷத்தை நான் நிச்சயம் நான் எல்லாத்துக்கும் தரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படி நான் வரும்போது நாங்கள் டிசம்பர் மாதம் பெத்தனைக்கு போயிருந்தோம். அங்கே பார்க்கும்போதும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடமும் குலைசிலிருந்து படிக்கும்போது இன்னும் ரட்சிப்புக்கு எதுவாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவும் நான் பார்க்கும்போது தேவன் ஒரு மனிதன் ரட்சிக்கிறதுக்கு அவர் பட்ட செயல்கள் எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறப்போ நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொன்னேன். இப்போது பைபிள் காலேஜ் இப்போ கட்டுறாங்க. இப்போ கட்டும்போது உண்மையாலுமே பாபண்ண சொன்ன மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அது நினைக்கும் போது உண்மையாலுமே தேவன் பாராட்டின இரக்கம்தான். என்னோடய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது எல்லாமே ட்ராப்பாக இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் நான் அவரை நம்பினதால் என் வாழ்க்கை எப்படிப்பட்ட நன்மைக்கு எது வாழ்க்கையாக நிறைஞ்சிருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்லாக்கியம் வந்துட்டு இது மிக உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம். ஏன்னா நான் ப்ரீவியஸில் பார்க்கும்போது இது நன்மையான ஒரு நாள், அதுவும் ஐபிசி குடும்பமாக நம் அனைவரும் சேர்ந்து இதை நம்ம துவங்குறாங்கிறப்போ அது எவ்வளோ சந்தோஷத்துக்குரிய ஒரு வேலையான என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். இதில் நான் பார்க்கும்போது இதன் மூலயமா நிச்சயம் நான் தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை முழுக்க அவருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்துறதா இருக்குங்கிறத நான் அதை உணர்றேன். ஏன்னா அப்படிப்பட்ட உணவோட கூட தான் மகிமையும் மாட்சியம் நிறைந்தவர் என்ற ஒரு பாடலையும் நான் எடுத்தேன். இந்த பாடல் முழுக்க என்கிட்ட இருக்கிற கழிவு, என்கிட்ட இருக்க அசுத்த தேவன் எப்படி அதை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சத்தியத்துக்குள்ளே எனக்கு தொடர்ந்து நடத்துகிறாரு. அது சத்தியத்துக்குள்ளே வரும்போது அவர் நிச்சயமாக என்னுடைய பாவத்தை எப்படிலாம் சுட்டி காமிச்சு என்னை எச்சரித்து அவருடைய நல்ல வழிக்கு நடத்துகிறாங்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த பாடலில் வரும்போது உண்மையாகவே நான் பேதையாக ஒன்றுமில்லாத இருந்த காலகட்டத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். 2014 நான் வந்தேன், இப்போ 2024. உண்மையாலுமே தேவன் பாராட்டின உன்னதமான கிருபை என்னுடைய வாழ்க்கையில் 10 வருஷம் நான் திரும்பி பார்க்கும்போது எல்லாமே அவர் செய்த நன்மைகள், இப்போயும் அவர் செய்ய போகிற நன்மைகளுக்காக நான் அவருக்கு அதிகமாக நன்றி சொல்வேன். இந்த நன்மைக்கு நான் நிச்சயமாக நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஏன்னா நான் நன்றி உள்ளவனாக நான் நிச்சயமாக அந்த பாதையில் நான் கடந்து போகிறதுக்கு அவருடைய கரை என்னுடைய கூட இருந்து வழி நடத்துது. ஏன்னா இந்நாள் வரைக்கும் இத்தனை வருஷமாக அவருடைய கரை என்னை வழி நடத்தினதை அந்த தலைப்பினிகள் நான் படிக்கும்போது நான் அதை உணர்ந்து பார்க்குறேன். அவருடைய கரம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நான் நிச்சயமாக நான் எங்கேயோ போயிருப்பேன். அவர் என்னை கட்டுப்படுத்தி சீர்படுத்தி அவருடைய வழிக்கு கொண்டு வந்து நினைத்துக்கு நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட உணவு கூட அவருக்கு மாத்திரமே மகிமை செலுத்தும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று மகிமையும் ஆட்சியும் இருந்தவர் என்ற பாடலை பாடலாம். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்த
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. வல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். வல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். It is with great joy to be here this afternoon. இந்த மத்தியான வேளையில் இங்கே இருப்பது மிகுந்த சந்தோஷத்துக்கு ஒரு காரியம். Just want to send greetings to all of you from our churches overseas. மற்ற தேசத்தில் இருக்கக்கூடிய ஐபிசி குடும்பங்களிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். There are people who specially send greetings to you. விசேஷமாக ஒரு சிலர் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். They are from Singapore. சிங்கப்பூரிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். And there are people who are supporting your work. இந்த வேலைகளெல்லாம் உதவி செய்யக்கூடிய அநேக நபர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். We have churches in Myanmar. மியான்மர் தேசத்திலும் சபைகள் இருக்கு. மியான்மர் தேசத்திலும் சபைகள் இருக்கிறது. Australia, Pastor Chris says hello to Pastor Stephen and to all of you. ஆஸ்திரேலியாவிலிருந்து போதகர் கிறிஸ்டோபர் அவர்கள் ஸ்டீஃபன் ஜேம்ஸ் அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். And so we have churches. நமக்கு அநேக திருச்சபைகள் இப்படியாக இருக்கிறது. Please remember this. We are part of the same family. இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தில் நாம் எல்லோரும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். We are not foreigners. நாங்கள் வெளிநாட்டவர் அல்ல. We are family. நாங்கள் Who குடும்ப else would support like that? நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். That's what we ought to be. நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். And that's what we plan to be. அதுதான் தேவனுடைய திட்டமாகவும் இருக்கிறது. The last few years have been terrible ones. கடந்த ஒரு சில வருஷங்கள் மோசமான வருஷங்களாக இருந்தது. Because of the pandemic. அந்த கோவிட்னால பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. So many have died. அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள்.
Many have been sick, அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். and we cannot but think of them. நாம் அவங்கள நினைக்காமல் இருக்க முடியாது. And it is important for us to bear all of these things in mind. இவை எல்லாவற்றையும் நம் மனதில் வைத்து இன்றைக்கு நாம் ஆயத்தப்படலாம். So today we are back here, நாம் இன்றைக்கு திரும்பமாக இந்த இடத்துக்கு கூடியிருக்கிறோம். and we are going to do whatever we can to do something very special. விசேஷமாக எதையெல்லாம் நாம் செய்ய முடியுமோ அதை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய போகிறோம். If God has spared us, கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது we are alive, நாம் உயிரோடு இருக்கிறோம். we have been preserved for a special reason, விசேஷித்த காரணங்களுக்காக நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். and we are going to explore what that is. அது எதற்காக என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Then these are things that we want to remember. இவையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு சில காரியங்கள். Today we have a very special occasion. இன்றைக்கு ஒரு விசேஷித்த நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். Very shortly we are going to look at dedication of a piece of ground. அதாவது மிக விரைவிலே நாம் ஒரு நிலத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க போகிறோம். And there we are hopefully going to build something very special. ஒரு சில விசேஷமான கட்டிடங்களை நாம் அதில் கட்டப் போகிறோம். This has been on my mind for a long time. அநேக வருடங்களாக இது என்னுடைய சிந்தையில் இருந்தது. And it is something that we are going to attempt. நாம் இதைத்தான் இப்பொழுது முயற்சி செய்ய போகிறோம். It is something that I hope that you all will understand. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Today we are going to dedicate a piece of land. ஒரு குறிப்பிட்ட நிலத்தை நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க போகிறோம். And we ask ourselves, what are we going to do? நாம் இதை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். Land, is nothing there. அங்கு நிலம் அது வெறுமனே நிலம்தான். It's just a flat piece of land. அது ஒரு குறிப்பிட்ட இடம், அவ்வளவுதான். அது That's our life. அது மேலோட்டமானது. There is nothing there. அதில் வேறு ஒன்றும் இல்லை. It's what we do to the land that will make the land significant. அந்த நிலம் சிறப்பானதாய் மாறுவது என்பது நாம் அந்த நிலத்தை வைத்து என்ன செய்கிறோம் என்பதில் இருக்கிறது. A lot of lives are just empty land. அநேக நிலங்கள் வெறுமனே இருக்கிறது. Plenty of grass and nothing else. அங்கே வெறும் புற்கள் மட்டுமே இருக்கும், வேறொன்றும் இருக்காது. We are going to build. நாம் அங்கே கட்டப் போகிறோம். We will transform the land. அந்த நிலத்தை நாம் வேறு விதமாய் மாற்ற We're போகிறோம். going to put buildings there. அங்கே நாம் கட்டடங்களை எழுப்ப போகிறோம். And it will become a different land. அங்கே அது வித்தியாசமானதாய் மாறப்போகிறது. That's what our lives were meant to be. வாழ்க்கை என்பதும் அப்படித்தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. Not flats and ordinary, but something special. அது மேலோட்டமாய் இருக்கக்கூடிய ஒன்றாக இல்லாமல் சிறப்பானதாய் மாற வேண்டும். Why are we doing this? எதற்காக நாம் இதை செய்ய போகிறோம்? A lot of people will not understand why we do this. இதை ஏன் நாம் செய்கிறோம் என்று அநேகர் புரிந்து கொள்வதில்லை. But we are going to build what we call a school of disciples. சீடத்துவ பள்ளி என்று ஒன்றை நாம் அங்கே கட்டி எழுப்ப போகிறோம். It will be called a Bethany School of Disciples. அது பெத்தனி சீடத்துவ பள்ளி என்று அழைக்கப்பட போகிறது. Because we all come from Bethany. நாம் எல்லோரும் பெத்தனியிலிருந்து வந்தவர்கள். We are not calling it Visuvasam. இது விசுவாசம் என்று நாம் சொல்ல போவதில்லை. Because then it becomes too localized. அது வெறும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மற்றும் அவங்கள மட்டும் சொல்றதா இருக்கும். It all comes from Bethany. இது எல்லாம் பெத்தனியிலிருந்து வந்தது. And every time we think of it, எதை நாம் யோசிக்க ஆரம்பித்தாலும் we think of the mother. அது தாயை பற்றி யோசிக்க We கூடியது. think of the source. அங்கே எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதை யோசிக்க And வேண்டியது. the mother is not a foreigner. அம்மா வெளிநாட்டவர் இல்லை. It is sad to think that we are regarded this way. நாங்கள் ஒருவேளை எங்களை வெளிநாட்டவர் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. This is something that we want to address today. நான் அதைத்தான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேங்க. What do we want to do? நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறது. Why start a school at all? இங்கே ஏன் பள்ளியை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். And so today we are going to take a look at Matthew chapter 4. மத்திய 4வது அதிகாரத்திலிருந்து நாம் கவனிக்க போகிறோம் இதை. And this is something that we want to try and read from the scriptures. இந்த வேதாகமத்திலிருந்து படிக்கக்கூடியவை தான் நாம் செய்ய முயற்சி பண்ண போகிறோம். All right, as we look at Matthew chapter 4, மத்திய 4வது அதிகாரம்
looking at verse 12. 12வது வசனத்திலிருந்து Right? We read how the Lord Jesus heard that John had been put in prison. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்ட பொழுது, Right? He departed to Galilee. கலிலேயாவுக்கு போனார் அவர். And then we read of how leaving Nazareth. நாசரேத்தை விட்டு போனார். Nazareth was his birthplace. அவருடைய பிறந்த இடம் நாசரேத் என்பது. It was where he wanted to be. அவர் எங்கே இருக்க விரும்பினார் என்றால் அங்குதான். In Luke chapter 4, the Lord Jesus went to Nazareth. லூக்கா 4வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இயேசுவானவர் நாசரேத்துக்கு திரும்ப போனார். And he spoke to them. அங்கே அவர்களிடத்தில் பேசினார். But when they heard about the Lord Jesus talking about Elijah going to Zarephath, a Gentile nation. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர் பேசினதை கேட்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டது வேறு. They were very angry. அவர்கள் கோபப்பட்டார்கள். Because Elijah went to Gentiles and they don't like Gentiles. அதாவது எலியா புறஜாதியிடத்தில் போனார் என்பதே அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று. Gentiles are foreigners. புறஜாதிகள் என்றாவே அவர்கள் வேற்று நாட்டை சேர்ந்தவர்கள் என்று எண்ணுகிறார்கள். And they wanted to throw the Lord Jesus down a cliff. அதனால இயேசுவானவரை அவரை புறந்தள்ள விரும்பினார்கள். When people like the people from Nazareth rejected the Lord Jesus. நாசரேத்தினுடைய மனிதர்கள் இயேசுவானவரை வேண்டாம் என்று புறந்தள்ளினார்கள். He left them. அவர்களை விட்டு அவர் வெளியே வந்தார். Obviously, why would he want to go to a place if they reject him? ஒரு இடத்துல நம்மை வெறுக்கும் பொழுது தள்ளும் பொழுது நாம் எந்த இடத்தை ஏன் நம்ம விரும்ப வேண்டும்? And so he went to Capernaum instead. அதனால அவர் கப்பர்நகூமுக்கு புறப்பட்டு போனார். But all of these things were there இவை எல்லாம் அங்கு இருந்தது. because all of these things had been prophesied and planned by God. இவை எல்லாம் தேவனாலே தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டதாக இருந்தது, அது நிறைவேறியது. And so we read how the Lord Jesus fulfilled a prophecy. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். He came to Galilee. அவர் கலிலேயாவுக்கு வந்தார். This was prophesied by Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இது. Isaiah in his prophecy saw that one day Galilee will be Galilee of the Gentiles. பாருங்க, கலிலேயா புறஜாதியாருடைய கலிலேயா என்று காணப்படும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். There were many foreigners, Gentiles. அநேக புறஜாதியார். That's what Gentiles are, foreigners. அதாவது புறஜாதியார் என்றாலே வெளிநாட்டவர் என்று சொல்லி விடுவார்கள். And this was what happened. அதுதான் அங்கு நடந்தது. And so the Lord Jesus Christ came. அதனால இயேசுவானவர் அந்த இடத்தை விட்டு வந்தார். And we read they sat in darkness. அங்க பார்க்கும் பொழுது அங்க இருளில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். When people have such thoughts, இந்த மாதிரியான சிந்தை மனிதர்களிடத்தில் இருக்கும் பொழுது they are in darkness. அவர்கள் இருளிலே இருக்கிற மக்களாக They இருக்கிறார்கள். sit in darkness. அவர்கள் இருளிலே பாவம் செய்கிறவர்களாக And they இருக்கிறார்கள். need to see the light. அவர்கள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். And a lot of people have not seen the light. அநேகர் வெளிச்சத்தை இன்னும் பார்க்கவில்லை. And we read the people saw a great light. ஆனால் இங்கு வாசிக்கிறோம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் Those who என்று. were sitting in the region and shadow of death, light has dawned. மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வாசிக்கிறோம். And so the Lord Jesus personally began to say, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தனிப்பட்ட ரீதியில் அவர் இதை சொல்ல ஆரம்பித்தார். repent for the kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றார். And this is important for us to take note of. இதை நாம் சரியாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். This is something we must seek to do. இதைத்தான் நாம் செய்யவும் வேண்டும். What we do, we understand, we find a purpose, we fulfill that purpose. நாம் என்ன நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நோக்கத்தை புரிந்து செயலாற்ற வேண்டும். What is it that we can see? நாம் என்ன பார்த்திருக்கிறோம் என்பது. Amidst all the darkness, we can see light. பாருங்க, இருளில் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை பார்ப்பது. It is that light that we want to proclaim. நாம் அந்த வெளிச்சத்தை பற்றி தான் மற்ற இடங்களுக்கு சொல்ல போகிறோம். Matthew chapter 5. மத்தேயு 5வது The அதிகாரம். Lord Jesus said to the disciples, சீடர்களை பார்த்து இயேசுவானவர் சொன்னார், you are the salt of the earth. நீங்கள் இந்த உலகத்தினுடைய உப்பாய் இருக்கிறீர்கள். 5:14. 14வது வசனம், You are light of the world. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
A city that is set on a hill cannot be hidden. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. Salt, உப்பு, light, வெளிச்சம், city, பட்டணம், all of these things were in the mind of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையில் இருந்த முக்கியமான ஒரு உதாரணம் இது. This is the work of the Lord Jesus. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையாகவும் இருந்தது. And so he said, first, I am the light of the world. அதனால தான் அதை மனதில் வச்சு தான் சொன்னார், நான் தான் உலகத்தினுடைய வெளிச்சமாக Not இருக்கிறேன். everyone can see the light. எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். But he who is the light and can see the light must be that light. பாருங்க, யார் முதலாவது அந்த வெளிச்சத்தை பார்க்கணும், அவர் தான் அந்த வெளிச்சமாவே இருக்கிறார். And then pass it on to others. அதை You are மற்றவர்களுக்கு the கடத்துவது. light. அதை மற்றவர்களுக்கு கடத்துவது. Now, that's absolutely important. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். This is what we want to do, இதைத்தான் நாம் செய்ய ஆசைப்படுகிறோம். right? So what did the Lord do? என்ன கர்த்தர் இங்கே செய்தார்? Right from the start, ஆரம்பத்திலிருந்து did he start a church yet? அவர் சபை ஆரம்பித்தாரா துவக்கத்தில்? No, இல்லை, not ready. அது இன்னும் It ஆயத்தமாக won't be until Matthew 16 that he says, I will build my church. மத்தேயு 16வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது தான் நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். This is not Pastor Stephen's church. இது ஸ்டீபன் ஜேம்ஸோட சபை இல்லை. This is the Lord's church. இது கர்த்தருடைய திருச்சபை. The Lord is the one who is the Lord of the church in Australia, in India, in Myanmar, in Kenya, in Singapore. கர்த்தர் அவருடைய சபை என்பது சிங்கப்பூரிலும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, கென்யாவிலும் சரி, மியான்மரிலும் சரி, இந்தியாவிலும் சரி, அது அவருடைய திருச்சபை. This is the Lord's church. இது கர்த்தருடைய திருச்சபை. But it was not ready yet. அது இன்னும் ஆயத்தமாகவில்லை. To அப்பொழுது start a church, ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று and சொன்னார். the people are not ready, மக்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. it will be a mistake. அது ஆயத்தமாக இல்லை என்று சொல்லி ஆரம்பித்தால் அது தவறாய் போய்விடும். So what did the Lord Jesus do? அதனால இயேசுவானவர் என்ன செய்தார்? And this was something astonishing. இது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கிறது. It is something that nobody actually thought of yet. இதை குறித்து யாரும் யோசித்ததே இல்லை. He did something that was astonishing. யாரும் யோசிக்காத பொழுது இவர் செய்தது மிக ஆச்சரியமான ஒரு And காரியம். that becomes very obvious. அது மிகவும் வெளிப்படையாய் நாம் பார்க்கக்கூடிய விஷயமா In இருக்கிறது. chapter 4 in verse 19, 4வது அதிகாரம் 19வது வசனம். we read of, in 18, he saw two brothers, 18வது வசனத்தில் 2 சகோதரர்களை பார்க்கிறார், Peter and Andrew. பேதுருவும் அந்திரேயாவும். And he saw two other brothers, மற்ற 2 சகோதரர்கள், James and John. யாக்கோபும் யோவானும். And he says to 4 of them, 4 பேரை பார்த்து அவர் கூப்பிடுகிறார். 2 words, அவங்க 2 பேரையும், follow me. என் பின்னே வாருங்கள். That is what it's all about. அதுதான் இங்கே அழைப்பு என்பது. And we read verse 20, immediately they left their nets and followed him. 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். Right? We read in verse 20, immediately they left the boats and their father and followed him. 21ல பாருங்க, அவருடைய தகப்பனையும் அவருடைய படகுகளையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 22. Right? Simon and Peter. பேதுருவும் யோவானும், Simon Peter and then Andrew. அந்திரேயாவும். Right? 2 brothers. 2 சகோதரர்கள். Immediately. உடனே. James and John. யாக்கோபும் யோவானும். Immediately. உடனே. They heard the call. அவர்கள் எப்பொழுது அந்த அழைப்பை கேட்டார்களோ, that is what it's all about. அதுதான் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். What is this school of disciples all about? இந்த சீடத்துவ பள்ளி என்பது என்ன? What are we seeking to do? நாம் இதில் என்ன செய்ய போகிறோம்? And this is something that you want to bear in mind. இதையெல்லாம் நாம் மனதிலே கவனமாய் வைக்க வேண்டும். 2 words. 2 நபர்கள். Follow the Lord Jesus. 2 வார்த்தைகள். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை There பின்பற்று. are lots of seminaries. அநேக வேதாகம கல்லூரிகள் இருக்கு. Very few follow the Lord Jesus. ஆனால் ஒரு சில கல்லூரிகளில் படிக்கிறவர்கள் தான் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். They follow traditions. அநேகர் பாரம்பரியங்களை They follow பின்பற்றுகிறார்கள். all kinds of teachings. அநேக விதமான உபதேசங்களை பின்பற்றுகிறார்கள். But nobody emphasizes follow the Lord Jesus. ஆனால் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று மையப்படுத்துகிறவர்கள் வெகு குறைவு.
That is what we are challenging people to do. அதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த இடத்திலே மையப்படுத்த விரும்புகிறோம். How? எப்படி இதை செய்ய போகிறோம்? Now, this is very important. இது முக்கியமானது. Right? They became disciples. அவர்கள் சீடர்களாக மாறினார்கள். We're not looking for students. இங்கு நாங்கள் மாணவர்களை எதிர்பார்க்கவில்லை. We are looking for disciples. நாம் சீடர்களை எதிர்பார்க்கிறோம். There's a lot of difference between being a student and being a disciple. மாணவர்களாய் இருப்பதற்கும் சீடர்களாய் இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. What was the goal of the Lord Jesus? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இலக்கு எதுவாக இருந்தது? He said, I will make you நான் உங்களை ஆக்குவேன் என்று சொன்னது. fishers of men. மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னது. And that is a goal that we want for all our disciples. எல்லா சீடர்களும் இதே ஒரு இலக்கை உடையவர்களாய் மாற வேண்டும். They are pastors, but they are not fishers of men. அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு மனிதர்களை சந்திக்கிறவர்கள் அல்ல. That the church remains small அந்த சபை வெறும் குறைவான and நபர்களை able உடையதாக to இருக்கிறது. grow. அது இன்னும் சிறியதாகவே இருக்கிறது. Where are the fishers of men? எங்கு மனிதர்களை பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்? Being a fisher of man is not learning about methods. அதாவது மனிதர்களை பிடிப்பது என்பது அதற்கான எந்த விதமான திட்டங்களை கற்றுக்கொள்வதல்ல. It's how the Lord will make them. கர்த்தர் ஒருவனை மாற்றுவது. That's how the Lord made the world out of nothing. உலகத்தை எப்படி ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து உருவாக்கினாரோ அப்படி அது. These were not scholars. அவர்கள் யாரும் மேதைகள் அல்ல, படித்தவர்கள் அல்ல. These were not educated people. அவர்கள் படித்த படிப்பாளிகளாக இல்லை. These were not trained people. அவர்கள் எல்லோரும் பயிற்சி பெற்றவர்களாகவும் இல்லை. And the Lord says, follow me. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், And I will make you fishers of men. நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். And that's how many seminaries have failed. அநேக வேதாகம கல்லூரிகள் They இப்படித்தான் don't தோற்று follow போனது. the Lord Jesus. ஆண்டவராக இயேசு They கிறிஸ்துவுடைய follow their own feelings. அவங்களுடைய சொந்த எண்ணங்களை They follow their பேசுவது, hearts. அவங்களுடைய They இருதயத்திலிருந்து சொல்லுவது, follow whatever people tell them. மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதை பின்பற்றுவது. But they don't follow the Lord Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற Do மாட்டார்கள். they become fishers of men? அவர்கள் மனிதர்களை பிடிப்பார்களா? They don't. நிச்சயமாக They இல்லை. become controllers of the church. அவர்கள் சபையை ஆளுகிறவர்களாய் They மாறுவார்கள். become like the king in the church. அவர்கள் சபையினுடைய ராஜாவாய் மாறி இருப்பார்கள். They have failed their duties. அவர்கள் தோற்று போனவர்கள். And that happens to many, many, many churches. அநேக திருச்சபைகள் இப்படி நடக்கிறது. Along the way, they've lost their way. அவர்கள் ஆரம்பிப்பது சரியா இருந்துக்கான வழியிலே அதை மாறி போயிருப்பார்கள். They have lost their calling. அவர்களுடைய அழைப்பையே மறந்து போயிருப்பார்கள். What is it that we want to look at? நாம் என்ன இதிலிருந்து கவனிக்க போகிறோம்? Well, this is important. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. We will commit to making buildings come out of nothing. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து கட்டடங்களை நாம் எழுப்ப போகிறோம். Afterwards, when we go over there, நாம் இப்பொழுது அங்கு கடந்து சென்று நாம் செய்ய you will போகிறோம். see land, that's all. அங்கு வெறும் நிலத்தை There மட்டுமே is பார்க்க போகிறோம். nothing there. அங்கு ஒன்றும் இல்லை. But in my mind, ஆனால் என்னுடைய சிந்தையில் I will see buildings. நான் கட்டிடங்களை பார்க்கிறேன் இப்பொழுது. My mind, I will see training. அங்கு நடக்க போற பயிற்சிகளை நான் பார்க்கிறேன். We want our disciples to be people who are trained. பாருங்க, நம்முடைய சீடர்கள் எப்படி உருவாக்கப்பட போகிறார்கள் என்று நான் அதை They பார்க்கிறேன். become people who are prayerful. அவர்கள் ஜெப வீரர்களாய் மாறுவதை பார்க்க They போகிறோம். will become people who are going to become servants of the Lord. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் மாறுவதை நான் பார்க்க போகிறோம். We will remember once again what we say again and again when we dedicate a building. ஒரு கட்டிடத்தை நாம் அர்ப்பணிக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுவோமோ அதை திரும்பமாய் சொல்ல போகிறோம். This is the word of the Lord. இது கர்த்தருடைய வார்த்தை. Not by might, பலத்தினாலும் அல்ல, nor by power, பராக்கிரமத்தினாலும் அல்ல, but by my spirit, says the Lord of hosts. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். What are the great mountains? அங்கே இருக்கக்கூடிய பெரிய மலைகள் என்ன? They will become a plain, அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகும். and God will grant grace. கர்த்தர் அதுக்கு கிருபை உண்டாகுதாக என்று சொல்லுவார். Now, will it work? அது வேலை செய்யுமா? Whenever we want to try something, we must ask ourselves, will it work?
இது நம் முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் நடக்குமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். 3 years the Lord Jesus trained disciples. 3 வருஷங்கள் சீஷர்களை கர்த்தர் பயிற்சிவித்தார். He had to do a lot of work in them. அவர் அநேக வேலைகளை அதற்கு செய்ய வேண்டியதாக இருந்தது. He had to instruct them. அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ண வேண்டியதாக He இருந்தது. has to inspire them. அவர்களுக்கு தூண்டுதலாக இருக்க He வேண்டியதாக had இருந்தது. to correct them. அவர்களை திருத்த வேண்டியதாக He இருந்தது. had to teach them. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக He இருந்தது. had to rebuke them. அவர்களை கண்டிக்க வேண்டியதாக இருந்தது. That's how they grew. அப்படித்தான் அவர்கள் வளர்ந்தார்கள். One was a traitor. ஒருவர் வியாபாரம் செய்கிறவராய் The இருந்தார். Lord knew what he was like. அவர் என்ன செய்வார்னு He கர்த்தருக்கு was a தெரியும். thief for a beginning. அவன் ஆரம்பத்தில் ஒரு திருடனாக இருந்தான். When you don't know how to use funds given and trusted to you, you are a thief. அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட பொருளை அவன் சரியாய் உபயோகம் பண்ணவில்லை என்றால் அவன் ஒரு திருடனாய் இருக்கிறான். That's what it is. அதுதான் அங்கு நாம் And கவனித்தோம். Judas was a thief. யூதாஸ் காரியத்தை அப்படிப்பட்டவனாய் He இருந்தான். was entrusted. அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. He abused the funds ஆனால் அந்த பணத்தை அவன் சரியாய் கையாளவில்லை. and he was gone. அவனுடைய வாழ்க்கை முடிந்து But போனது. then there were 11 people. அங்க 11 பேர் இருந்தார்கள். Just 11 people. 11 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். What can 11 people do? 11 பேரால் என்ன செய்து விட முடியும்? You will be surprised. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். Not by power, not by might. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, By my spirit. என்னுடைய ஆவியினாலே. Right? Now this is important. They began to be filled with the Holy Spirit. அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் மாறினார்கள். John 14, 15, 16, the Lord Jesus taught them about the Holy Spirit. அதாவது யோவான் 14, 15, 16 பரிசுத்த ஆவியினரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருந்தார். Acts 2, they began to be filled with the Spirit. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். What happened? என்ன நடந்தது? We read the church out of nothing began to grow. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து ஒரு சபை வளர ஆரம்பித்தது. The growth of a church is the telltale sign of a servant of God mighty in the Lord. கர்த்தரில் வல்லமையாய் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன? அந்த சபையினுடைய வளர்ச்சி சொல்லிவிடும். The church that remains the same every Sunday, same old, is something wrong somewhere. ஒரு சபை ஒவ்வொரு வாரமும் அப்படியே இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது என்று சொன்னால் அது நிச்சயமாகவே அது வளராத ஒரு திருச்சபை. We began as a small church in Singapore. நாங்கள் ஒரு சிறு திருச்சபையாகத்தான் சிங்கப்பூரில் ஆரம்பித்தோம். We were 25 people. 25 பேரோடு ஆரம்பித்தோம். We grew. நாங்கள் வளர ஆரம்பித்தோம். We must grow. நாங்கள் இன்னும் பெருக ஆரம்பித்தோம். Today we have over 600 Sunday school students. ஞாயிறு பள்ளியில் மட்டும் 600 மாணவர்கள் இருக்கிறார்கள். Today we expand to other countries. நாங்கள் மற்ற நாடுகளுக்கும் அதை விரிவாக்கம் செய்திருக்கிறோம். We will keep growing. நாங்கள் தொடர்ந்து வளருவோம். Because this is an obvious indication of the Lord's power at work. கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது என்பதற்கான சாட்சி இதிலே இருக்கிறது. This is another evidence of the Lord's power at work. We create something new. பாருங்க, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமைக்கு இன்னொரு சான்று, ஒரு புதிய காரியத்தை துவங்க போகிறோம். I started a seminary work in Myanmar 25 years ago. 25 வருடத்துக்கு முன்பதாக மியான்மர் தேசத்தில் ஒரு வேதாகம கல்லூரி துவங்கினோம். 10 students. 10 பேர் இருந்தார்கள் மாணவர்கள். All of them not educated. யாரும் படிக்காதவர்கள் அவர்கள். 25 years later, 25 வருடம் கழித்து we have graduated over 500 students. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். This school is not just for 2 people called John and Muthu. இது ஜானும் முத்துவும் படிக்கக்கூடிய 2 பேர் படிக்கக்கூடிய பள்ளி இல்லை இது. We seek to train more people. அநேகர் இங்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். In time to come we will see more. இதையெல்லாம் வரும் காலத்திலே நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Jerusalem. எருசலேம். All Jerusalem. எல்லாம் எருசலேமில் இருந்தது. Judea. யூதேயாவில் இருந்தது. To Samaria. சமாரியா சந்திக்கப்பட்டது. Syria. அது அசீரியா To சந்திக்கப்பட்டது. the Gentiles. புறஜாதிகளும் சந்திக்கப்பட்டார்கள். All done by disciples. எல்லாம் சீடர்களால் நிறைவேற்றப்பட்டது. That's why a lot of people have failed. ஏன் அநேகர் தோற்று போகிறார்கள்? Because they are not disciples. அவர்கள் சீடர்களாய் இருப்பதில்லை. That's important for us to understand. நாம் இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். Right? Now in Acts chapter 4 in verse 13. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனம். Right? Peter and John
were brought to the Sanhedrin council. பேதுரும் யோவானிடத்திலும் ஒருவனை கொண்டு வருகிறார்கள். In chapter 4 in verse 13 they observe this. இதை 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே கவனிக்கிறார். First they saw. பாருங்கள், அவர்கள் பார்த்தார்கள். That is, with their eyes they saw. அவர்கள் கண்களினாலே கண்டார்கள் என்று சொல்லி They பார்க்கிறோம். saw humble fishermen, Galileans. அவர்கள் கலிலேயாவில் இருந்த ஒரு எளிமையான மீனவர்கள். Right? And they saw uneducated, untrained men. பாருங்க, படிப்பறியாத பேதமையானவர்களை பார்த்தார்கள். What can they become? அவர்கள் என்னவாக மாற முடியும்? But they were taking Jerusalem by storm. அவர்கள் எருசலேமுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். Thousands were being converted. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் The church மாற்றம் was அடைந்தார்கள். growing strongly. அவர்கள் சபை வல்லமையாய் பலப்பட்டு வளர்ந்தது. And then they made the second observation. இரண்டாவது ஒரு காரியம் அந்த 13வது வசனத்திலே பார்க்க முடியும். And we read, they perceived. பாருங்க, அவர்கள் அறிந்தபடியினால் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. Now the word perceive here is not understanding. பாருங்க, அறிந்தபடியினால்னா அறிந்து கொள்வதை பற்றி அல்லது. There's no English translation for this Greek word. அதாவது கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்த்த பொழுது இந்த வார்த்தை சரியாய் மொழிபெயர்க்கப்படவில்லை. What it means is that they suddenly grabbed hold of அதாவது knowledge. அறிந்து கொள்ளுன்ற வார்த்தைக்கு பதிலாக நான் அதை பிடித்து கொண்டார்கள் என்று அதை சொல்லியிருக்க வேண்டும். They suddenly understood this. அவர்களை சாதாரணமாய் பார்த்து மிக விரைவை புரிந்து கொண்டது. It was as if they were holding on to something. அவர்கள் இப்பொழுது ஒரு விஷயத்தை பிடித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். Then they marveled. அவங்க அதை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. Then they realized அவங்க அதை புரிஞ்சிட்டு சொல்றாங்க, that they had been with the Lord Jesus. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இவங்க இயேசுவோட இருந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. That means that they had been disciples of the Lord Jesus. இது என்ன அர்த்தம்? இது இவங்க தான் இயேசுவோட சீடர்கள்னு புரியுது. We want our disciples to be different. நம்முடைய சீடர்கள் எல்லோருமே வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். We want people to look at them. மக்கள் அவர்களை பார்க்க வேண்டும். And they recognize. அவர்களை இனம் கண்டு கொள்ள They வேண்டும். can see. அவர்கள் பார்க்க வேண்டும் They are different. அவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று. I will be personally planning a whole series of recorded messages for the students. பாருங்க, மாணவர்களுக்கு என்று நான் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு செய்திகளை, தொடர் செய்திகளை கொடுக்க போகிறேன். This is my part in training you to become disciples. சீடர்களாய் உருவாவதற்கென்று என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேலை இது. There are many people to hear, அநேகர் கேட்பார்கள், but they don't understand. ஆனால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். Many people see, but they are not looking at the things properly. பாருங்க, ஒரு சிலர் பார்ப்பார்கள், ஆனால் அது சரியாய் புரிந்து கொள்ள மாட்டார்கள். We want to ask ourselves what it is. இது என்ன என்பதை நாம் சரியாய் கவனிக்க வேண்டும். What is it that we are looking at? நாம் என்னத்தை கவனிக்க போகிறோம் இங்கே? We want to see fishermen become fishers of men, change. ஒரு மீன் பிடித்த ஒரு மனிதன் மனிதனை சந்திக்கிற ஒருவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். We want to see non-preachers become skilled preachers. பேச தெரியாதவர்கள் சிறப்பான பேச்சாளர்களாய் மாறியிருந்தார்கள். We're going to see people who had no knowledge become skilled teachers. எந்த விதமான அறிவும் இல்லாதவர்களாய் இருந்தவர்கள் ஒரு திறமையான ஆசிரியர்களாய் மாறியிருந்தார்கள். These are the goals of our school of disciples. நம்முடைய சீஷத்துவ பள்ளியினுடைய இலக்கு இதுவாக இருக்க போகிறது. We're not out there to compete with others. நாங்கள் மற்ற யாரோட போய் நம்ம போட்டி போடுறதுக்காக இங்கே ஆரம்பிக்கல. We are not looking at giving degrees. நாங்கள் இங்கே பட்டமளிப்பு விழாவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லை. Degrees don't change people. இந்த அதாவது நம்ம படிக்கக்கூடிய Education offers nothing much. அந்த டிகிரி எந்த மதிப்பும் நமக்கு கொடுத்து விடாது. We are going to see lives. நாம் வாழ்க்கையை பார்க்க போகிறோம். Lives transformed. அதாவது நம்முடைய ஜீவிதம் எந்த விதத்தில் மாற்றப்பட போகிறது? What is it that will transform lives? எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும்? That's what the Lord Jesus Christ said. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. The words that he speak, நான் பேசக்கூடிய வார்த்தை, they are spirit and they are truth. அது ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிறது. He told the disciples, அவர்கள் சீலிடத்தில் சொன்னார், from you will flow rivers of living water. உங்களிடத்திலிருந்து ஜீவனுள்ள நீரூற்று புறப்பட்டு ஓடுன்னு சொன்னார்.
He told them that if they abide in him, they will be fruitful. அவர்கள் அவர்களிலே நிலைத்திருந்தார்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று சொன்னார். They will have abundant life. அவர்கள் ஜீவ ஊற்றான ஒரு வாழ்க்கை வைத்திருப்பார்கள். Many pastors are not like that. அநேக போதர்கள் அப்படியா இல்லை. There is no abundance of life. அதாவது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை இல்லை இது. There is no power of the Spirit. கர்த்தருடைய வல்லமை அவர்களிடத்தில் இருப்பதில்லை. They are just looking after the church. அவர்கள் சபையை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். The reality of it all அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொன்னால் is the truth that must change our lives. அந்த சத்தியம் நம்முடைய ஜீவன் அது வாழ்க்கையை மாற்றி இருக்க வேண்டும். Will they be studying theology? Yes. அவர்கள் இறையியலை படிப்பார்களா என்று கேட்டால் ஆமாம். But they will study biblical theology. அவர்கள் வேதாகம இயலை படிப்பார்கள். And if they learn scriptures and these scriptures do not change their life, they have learned nothing. வேதாகமத்தை படிக்க படிக்க அவருடைய வாழ்க்கை மாற்றப்படவில்லை என்று சொன்னால் அதில் ஒன்று பிரயோஜனம் இருக்க போவதில்லை. What is it that we want to teach them? நாம் என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம்? What is it the Lord sought to teach his disciples? கர்த்தர் அவருடைய சீடர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்பினார்? Matthew 5, first lessons. மத்தேயு 5வது அதிகாரத்திலே Blessings. பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். Blessed are the poor in spirit. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the meek. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who hunger and thirst after righteousness. நீதியின் மேல் பசுதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the merciful. இரக்கமுள்ளவர்கள். Blessed are the pure in heart. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the peacemakers. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are persecuted for righteousness. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். How many people have memorized the beatitudes? இது எல்லாம் எத்தனை பேருக்கு மனப்பாடமாய் தெரியும்? They have not. அது இல்லை. The word of God is not in them. அதாவது அநேகருடைய உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருப்பதில்லை. We build character. நாம் குணாதிசயங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறோம். That is what we are looking at. நாம் அதைத்தான் எதிர்பார்த்து செயல்பட It விரும்புகிறோம். doesn't matter whether you are called a reverend. நீங்கள் அருட்தந்தை என்று அழைக்கப்படுவது என்பது முக்கியமல்ல. That means nothing much. அது ஒன்றும் பிரயோஜனத்துக்கானதல்ல. Character is what the Lord builds. கர்த்தர் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களுடைய குணாதிசயம். He doesn't say I make you reverend. நான் உங்களை அருட்தந்தையாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் He சொல்லவில்லை. says I will give you the Holy Spirit. நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று சொன்னார். Faith. விசுவாசம். Taught them. அவர் அது கற்றுக் கொடுத்தது. Taught them what it means to have great faith. சிறந்த விசுவாசத்தை உடையவர்களாய் இருப்பது என்பதை கற்றுக் கொடுத்தார். He showed them. அவர்களுக்கு அதை காட்டி There கொடுத்தார். is a Gentile. அங்க பாருங்கள் ஒரு புறஜாதியான் A இருக்கிறான். foreigner. ஒரு But வெளிநாட்டவன். this foreigner has great faith. அங்க வெளிநாட்டவனிடத்தில் இருந்தது ஒரு பெரிய விசுவாசம். You are local people. நீங்க இங்க இருக்கக்கூடிய Where is your faith? எங்க இருக்குது உங்க விசுவாசம்? Little faith. கொஞ்சம் அற்ப விசுவாசம். This foreigner here has greater faith. உங்களை விட இந்த வெளிநாட்டவருக்கு இருக்கிற விசுவாசம் பெருசு. How's that? எப்படி இருக்குது இது? There is nothing to do with our ethnicity. பாருங்க நாம யாருங்கிறதுல உள்நாடா வெளிநாடா It இல்ல. has to do with the Lord Jesus. கர்த்தர் அதை செய்ய வேண்டியது. The Lord expected them கர்த்தர் அவரிடத்தில் எதிர்பார்த்தது அது. to deny themselves, அவன் தன்னை தான் வெறுக்க to வேண்டும். take up the cross, சிலுவை எடுத்துக்கொள்ள to வேண்டும். follow Him. அவரை பின்பற்ற வேண்டும். That's what we expect. அதைத்தான் நாம் இங்கே எதிர்பார்க்கிறோம். And a lot of people can't do that. அதை அநேகர் செய்வதில்லை. And that is important. நாம் இதை And கவனமாய் the பார்க்கிறோம். Lord talks about faithfulness. நிச்சயமாக We உண்மைத்தன்மை like to குறித்து பேசுவோம். imagine that we are all faithful people. நாம நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப உண்மையா இருக்குன்னு நினைச்சுப்போம். We want to project ourselves that we are faithful. நாம ரொம்ப உண்மையானவனு காட்டிக்க விரும்புவோம். We want to tell people we are very faithful people. நாங்க ரொம்ப உண்மையானவனு மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். Show me your fruits. நீங்க உங்க உண்மைத்தன்மையை கனியில காட்டுங்களேன். By their fruits you will know them. நீங்க உங்களுடைய கனிகளினாலே அவங்க யாருன்னு அறிஞ்சுப்பீங்க. That's how we know அப்படித்தான் எல்லாவற்றையும் நான் புரிந்து the கொள்கிறேன். reality of it all. என்ன உண்மையோ அது எனக்கு கனியில தெரிஞ்சிரும். Is in these words of the Lord Jesus. கர்த்தருடைய வார்த்தையில இதை நம்ம பார்க்கிறோம். In Matthew chapter 20, மத்தேயு 20வது அதிகாரத்திலே the Lord gave a parable about the vineyard. பாருங்க ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்ததான ஒரு உவமையை சொல்லுகிறார். And there a man came to look for laborers.
பாருங்க, வேலையாட்களை அமர்த்த புறப்படுகிறார். There were people who were invited to work 6 a.m. in the morning. காலையில் 6 மணிக்கு ஒரு சிலரை வேலைக்கு கூப்பிட்டு அமர்த்துறார். And then at 9 a.m. 9வது மணி நேரத்திலையும் சரி, And then later on at noon. 12 மணி வேலையில், And then later on at 3 o'clock. 3ஆம் மணி வேலையில், Right up to 5 o'clock. 5ஆம் மணி வேலை. And then he paid them. எல்லாருக்கும் கூலி கொடுக்க ஆரம்பிச்சார். And then he began with the last one. கடைசியா வந்தவனுக்கு முதல்ல கொடுக்க And ஆரம்பிச்சார். the Lord very kindly, graciously gave him the full day's wage for 1 hour's work. 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு முழு நேரமும் வேலை செஞ்சதுக்கான கூலியை கொடுத்தார். And the first one who began working at 6 a.m. காலையில் 6 மணிக்கு ஒருத்தன் வேலைக்கு வந்தான் பாருங்க, அவன் பார்க்க ஆரம்பிச்சான். They expect to get more, அவங்க நினைச்சாங்க இன்னும் நிறைய நமக்கு கூலி கிடைக்கும் but they அப்படின்னு. got the same. ஆனால் அவங்களுக்கும் அதே கூலி தான். And so they were very upset. எல்லாரும் ரொம்ப They were very angry. கோபமாயிட்டாங்க. How come we don't get more? எப்படி எங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கல நீங்க? And the Lord said, கர்த்தர் சொன்னார், friend, நண்பனே, I have done you no wrong. உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. Right? If I am kind நான் ரொம்ப கருணையுள்ளவனா இருந்தா, and you are evil, நீங்க பொல்லாதவனா you இருந்தா, see my kindness. என்னுடைய இரக்கத்தை நீ, that does not tell me that you are better. நீ தப்பா பார்க்கறப்போ நான் எப்படி நீ சிறப்பானவன்னு It சொல்ல tells me முடியும்? you are evil. நீ ரொம்ப பொல்லாதவனா தான் நான் உன்னை And thus பார்க்கிறேன். he made this famous statement. இந்த ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் சொன்னார். The first shall be last, பாருங்க, கடைசியா வந்தவன் முதலாவதா இருப்பான். and the last first. முதலாவதா வந்தவன் கடைசியா இருப்பான். Many are called, அநேகர் அழைக்கப்பட்டிருக்கலாம், but few chosen. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறாங்க. This is something that later on the Lord stated again in Matthew 22. 22வது அதிகாரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப Many சொன்னார், called, அநேகர் அழைக்கப்பட்டாங்க, few are chosen. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். That is a principle I apply in my life. என்னுடைய வாழ்க்கையில இந்த அடிப்படைகளை நான் நடைமுறைப்படுத்துகிறேன். I am the longest serving one. நான் தான் அநேக வருஷங்களா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். I've been serving for 51 years as pastor. 51 வருடமாக நான் போதகராக இருக்கிறேன். What is my greatest fear? எனக்கு என்ன பெரிய பயம்? I'm first, I will end up last. நான் முதலாவதா வந்தேன், நான் பிந்தினவனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Can that happen? இது நடக்குமா? Yes. நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. Because people don't realize. அநேகர் புரிந்து கொள்வதில்லை. Few are chosen. ஒரு சிலர் மட்டுமே தெரிந்து That's கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். what I want to be. நான் அதிலே இருக்க விரும்புகிறேன். The Lord will choose. கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். Paul was chosen. பவுல் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர். The Lord said to Ananias, அனனியாவிடத்தில் கர்த்தர் சொன்னார், he is a chosen vessel. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறான் He என்று. will bear witness before me. அநேகர் இடத்துல போய் எனக்காக சாட்சி சொல்ல போகிறான். Kings, governors, அங்கே ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பதாக a chosen vessel. அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட That's பாத்திரமாயிருக்கிறான். what we want going to. We're going to invite people who are calling people to come and to train. பாருங்க, அநேகர் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அநேகர் அழைக்க போகிறோம். What's the proof of being chosen? ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? The proof is not when you are ordained. That does not mean a thing. அதாவது அபிஷேகம் கொடுக்கறதுல அது அடையாளம் இல்லை. The chosen person will be chosen all the way through. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது அவனுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலும் அதை பார்க்க முடியும். Saul is that example for us. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. Peter, John, examples for us. பேதுரு, யோவான், இவர்கள் எல்லோரும் நமக்கான ஒரு உதாரணங்கள். And that is important. அது ரொம்ப முக்கியமானது. We are going to challenge all who want to serve. யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நான் கொடுக்க போகிற சவால் இது. These are principles we want to teach. இதையெல்லாம் நாம் முன்வைக்கக்கூடிய மிக அடிப்படையான காரியங்கள். To impart these things to you. இதையெல்லாம் உங்களிடத்தில் நான் கடத்த விரும்புகிறேன். We expect much. நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். We will do the providing. நாங்கள் எவையெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை கொடுக்க விரும்புகிறோம். But that's your part. அது உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. Your part to fulfill what the Lord wants us to do. கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். 4:19. Follow me. 19வது அதிகாரம் யோவான்.
Every day you are conscious. நீங்கள் எல்லா நாளும் அதிலே தொடர்ந்து சிந்தையில் இருக்க Are வேண்டும். you following the Lord? நான் கர்த்தரை பின்பற்றுகிறேனா? A lot of people are not following the Lord. கர்த்தரை அநேகர் பின்பற்றுவதில்லை. They're following their stomach. அவருடைய வயிற்றை பின்பற்றுகிறார்கள். They're following their feelings. அவருடைய உணர்ச்சிகளை They're following others. மற்றவர்களை பின்பற்றுகிறார்கள். That they are not following the Lord. ஆனால் கர்த்தரை பின்பற்றுவதில்லை. The Lord's goal is very clear. கர்த்தருடைய அழைப்பு என்பது மிக சரியாக இருக்கிறது. Wants them to become fishers of men. அவர்கள் மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Wants them to become salt. அவர்கள் உப்பாய் இருக்க வேண்டும். He tells us if salt has lost its flavor, உப்பானது சாரமற்று போனால் how will it be seasoned? அது எப்படி சாரமாக்கப்படும்? It is then good for nothing அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. but to be thrown away, அது குப்பையில் கொட்டப்படுவதற்கு மாத்திரமே பிரயோஜனம். trampled under foot of men. அதாவது மனிதன் மிதிபட்டு போகும் அது. That's what 5:13 Matthew is all about. அதாவது மத்தேயு 13 அதுதான் சொல்லுகிறது. We are serious in the Lord's work. நாம் கர்த்தருடைய வேலையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். We are going to invest a lot நாம் இதில் அநேக காரியங்களை முன்னால் வைக்க போகிறோம். of time, நேரத்தை, in terms of support, உதவியை, and we are committed deeply. இவையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் எங்களை And அர்ப்பணித்திருக்கிறோம். that's what we are going to do. நாங்கள் தொடர்ந்து அதை செய்வோம். We are absolutely committed. நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். And so today we commence நாம் இன்றைக்கு ஒன்றை துவங்குகிறோம். and dedicate the land நாம் நிலத்தை அர்ப்பணிக்க போகிறோம். to build a Bethany school of disciples. பெத்தனி சீடத்துவ பள்ளியை கட்டுவதற்கு Full enough eyes before our eyes, நாங்கள் எங்களுடைய கண்களினால் எதை we have the Lord's example. கர்த்தருடைய முன் உதாரணம் அங்கு இருக்கிறது. He calls people to follow him. மக்களை அழைக்கிறார். He calls people to become fishers of men. அவர்கள் மனிதர்களை பிடிக்கிற மக்களை அழைக்கிறார். He will train and equip them. அவர்களை பயிற்றுவித்து சிறப்பானவர்களாய் மாற்றுவார். But they must respond. ஆனால் அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். Immediately they left all and they followed him. உண்மையாகவே தங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு பின் They left சென்றார்கள். behind everything எல்லாவற்றையும் உடனே விட்டார்கள். and they never looked back. ஆனால் அவர்கள் திரும்பி பின்னால் பார்க்கவே இல்லை. Except for one who was a thief. ஒரே ஒரு திருடனை தவிர. At the end of it all, we will know who are the ones who are serving the Lord. நம்ம கடைசியில் கவனமாக பார்க்க முடியும் யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். At the end of it all, we will know who are the chosen ones. யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கடைசியில் தெரிஞ்சிரும். The chosen ones are the ones who endure to the end. கடைசி வரைக்கும் நிலைநிற்கிறவங்க தான் அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are faithful to the end. கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறவர்கள். And this is what we want to see. அதைத்தான் நாம் காண That's விரும்புகிறோம். our challenge this afternoon. இந்த மத்தியான வேளையில் நமக்கு இருக்கிற To சவால் இதுதான். dedicate ourselves to the Lord. நம்ம கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்பது. To dedicate the land to the Lord. நிலத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது. And this has to do with the future. இது எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கிறது. What is commitment from all of us? நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு என்ன? It's there. All of us must follow the Lord. நாம் எல்லோருமே கர்த்தரை பின்பற்ற வேண்டும். Whether something succeeds or fails, அதாவது ஒன்று தொடருகிறதோ அல்லது தோற்று போகிறதோ, it depends on all those who are there to support. நாம் யாரெல்லாம் இதில் இணைந்திருக்கிறோமோ அவர்களை அடிப்படையாய் வைத்திருக்கிறது இது. With our thoughts, நம்முடைய எந்த விதமான with our heart, சிந்தையோ, நம்முடைய with இருதயமோ, our prayer, நம்முடைய ஜெபம், with our gifts, நம்முடைய பொருள், with our commitment, நாம் என்ன அர்ப்பணிக்கிறோமோ and we will see it through. இவையெல்லாம் நடக்குமா என்பது நாம் இதெல்லாம் And செய்வதில் this is இருக்கிறது. something that we want to be committed to. நாம் இதையெல்லாம் செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். A few months ago, ஒரு சில மாதத்துக்கு there were முன்பதாக some problems in Manipur, ஒரு மணிப்பூரில் ஒரு சில பிரச்சனை இருந்தது. and we had to temporarily close that church. அதாவது நம்ம தற்காலிகமாக இந்த சபையை மூட வேண்டி இருந்தது. But we began another, நம்ம இன்னொரு இடத்துல அதை துவங்கினோம். and we call this the diaspora church. அதை நாம் டயோஸ்பரா சர்ச் என்று The சொல்லுகிறோம். church of all those who were dispersed. சிதறப்பட்டவர்களுக்கான திருச்சபையாக இருக்கிறது. They used to have only 20 people. அங்கே 20 பேர் தான் கூடுவாங்க. Today we have over 200 people. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். The church will grow. அது சபை வளரும். This is our faith in the Lord. நாம் விசுவாசத்தினால செய்யக்கூடியது இதுதான். The Lord will bless. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். Let's pray together. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். Our Father in heaven,
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, we thank you for the example of the Lord Jesus. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முன் உதாரணத்துக்காக நன்றி. His was the first school of disciples. அவர்தான் அந்த சீடத்துவ பள்ளியை துவங்கினவர். He took humble people. அவர் எளிமையான மக்களை தேர்ந்தெடுத்தார். People nobody took notice of. யாரும் கவனிக்காதவர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். Untrained, uneducated people. படிப்பறிவில்லாதவர்களை அவர் கற்றுக் கொடுத்து வளர்த்தார். And he gave them words of life. அவர்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்தார். Their hearts became revived. அவருடைய இருதயம் மாற்றப்பட்டது. The spirit became alive. அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. Power was given to them. அவர்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. And they became great servants of yours. அவர்கள் தேவனுடைய மகத்துவமான ஊழியக்காரர்களாய் மாறினார்கள். Our Father, we pray. நாங்கள் எங்கள் பிதாவே நாங்கள் You ஜெபிக்கிறோம். will raise up servants. அநேக ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். Raise up disciples. அநேக சீடர்களை உருவாக்க ஜெபிக்கிறோம். We pray that you will bless this new work which we commence today. இன்றைக்கு துவங்குற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray in the name of the Lord Jesus. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Okay. சீடத்துவ பள்ளி கர்த்தர் துவங்குகிறார். உண்மையானவர்களையும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களையும் எதிர்பார்த்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. நம்ம கர்த்தரை பின்பற்றணும்னு சொன்னால் அநேகரை நம்ம உருவாக்குவோம், ஆயத்தப்படலாம். நம்ம எழுந்து நின்று சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். பாடலாம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் அவர் பெருகவும் நான் செல்வோமே. இருவை தருகிறார், விருதாவாகினே, அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். இருவை தருகிறார், விருதாவாகினே, அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
தருகிறேன் உண்மையுள்ளவன் என்றழைப்பேன். என்னேன் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ளவன் என்றழைத்தீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உன்னதமான தேவனே, பரிசுத்தமுள்ள அப்பா, நீர் கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை பின்பற்ற உதவி செய்யுங்க. எங்களுடைய சொந்த சிந்தையையோ எங்களுடைய அனுபவங்களையோ உலகத்தையோ நாங்கள் பின்பற்றாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றவர்களாய் மாறும் பொழுது எங்களிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஜீவியம் இருக்கும். அந்த ஜீவியம் அநேகருக்கு வெளிச்சமாயிருக்கும். அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு முதலாவது நாங்கள் அந்த வெளிச்சத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் நிற்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு சான்றாயிருக்க உதவி செய்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய மகிமை நடத்திற்றும். இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அளவற்ற கிருபையும் எல்லாவற்றையும் திட்டமும் தீர்மானமாய் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவினுடைய அளவற்ற ஆசீர்வாதம் ஆவியின் வல்லமையாய் நமக்குள்ளாய் தங்கியிருந்து எல்லாவற்றையும் பலப்படுத்தி விசுவாசத்தை வளர்த்து படிப்பறிவில்லாத பேதமையானவர்களையும் மாற்றத்துக்கு உருவராய் மாற்றி கர்த்தருடைய அன்பை மற்றவர்களிடத்திலே பறைசாற்றும்படியாய் வல்லமையானவர்களாய் மாற்றத்தக்க பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கிருந்து வழிநடத்துவதாக. ஆமேன். அமர்ந்து கண்களை மூடி செபித்து பிறகு நம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன பிரேக் முடித்து கீழே உங்களுக்கு ஸ்நாக்ஸ்